Hallelujah. May God bless you all. யாத்ராமம் 3:14 இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசே உடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். I am the God. அதாவது நாம் அவரை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் நானாகவே இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவராகவே இருக்கிறார். நம்ம அவரை தேடினாலும் தேடாவிட்டாலும் அவரை அறிந்தாலும் அவரை அறியாவிட்டாலும் அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் எப்பொழுதும் அப்படியே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் அவரை அறிந்திருக்கிறோம். நானாகவே இருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை அப்படியாகவே இருக்கிறது. அதை மாற்றவோ அதற்கு கீழ்ப்படியாமல் நாம் கடந்து செல்லவோ முடியவே முடியாது. ஹல்லேலூயா. He says I am there, I am still. அதாவது பாருங்க, ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு காரியமானது, அதாவது நீரோடைய பார்க்கலாம். அந்த நீரோடையில பாத்தீங்களா, அந்த நீரோட அந்த ஆறு அப்படியே கடந்து போவதை பார்க்கும் போது நீங்க பார்க்கலாம், அது அப்படியே நிலைச்சு நிக்கிற மாதிரி தெரியும். அது உள்ள மேல சலசலப்பு இல்லாம அந்த நீரோட அப்படியே போகுது. அதான் ஸ்டில், அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம ஆண்டவர். அவர் அப்படியாகவே இருக்கிறார். அந்த வார்த்தையானது அப்படியே இருக்கிறது. அதை கடந்து செல்லும் பொழுது தான் நாம் உணர்கிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. அதை கடந்து செல்ல வேண்டும். அந்த வார்த்தையானது பாருங்க, ஏசியால ஒரு வார்த்தை இருக்கிறது, என் வார்த்தையானது கடந்து சென்று நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்து என்னிடத்தில் அது திரும்பி வருகிறது என்று. அப்படி என்றால் அவராகவே இருக்கிறார். நாம் இங்க வந்து அமரும் பொழுது அந்த வார்த்தையானது நமக்குள்ளே கடந்து வந்து அது செய்ய வேண்டியதை செய்து முடித்து அவரிடம் திரும்பி செல்கிறது. அப்போ அந்த இடத்தில் நாம் இருக்கும்போது நம்மளுடைய இருதயமானது உணர்வுள்ளதாய் மாற்றம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பட் we are not like that. நம்ம கல்லு மாதிரி இருக்கும், அப்படிதானே? பாருங்க, நம்ம எல்லாரையும் கவனிக்கலாம். நம்ம வந்து அந்த உணர்வு, அந்த வார்த்தை, இதை பாருங்க, அந்த வார்த்தை அங்க இருக்கு, நம்ம இங்க இருக்கிறோம். நம்ம அவரை மாதிரி இருக்கிறோமா இல்ல நம்ம வந்து ரொம்ப ஹார்டா இருக்கோமா? நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. we are very hard. our heart is very hard. புரியுதுங்களா? இல்ல, ஆனா அவர் சொல்றார், நான் இங்கே இருக்கிறேன், நான் உங்களை பேச சொல்லி அழைத்திருக்கிறேன். சோ நம்ம தான் அவரை உணர வேண்டும். அந்த உணர்வுக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்காக தான் பேச சொல்லி அழைத்தார். அப்ப ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, வைஸ் வர்சா, அவர் வந்து எல்லாத்தையும் எனக்கு செய்வார், அவர் வந்து எனக்கு எல்லாத்தையும் செய்து இது பண்ணுவார். அவர் ஆத்துமாவுக்குள்ளே செய்ய வேண்டியதை அவர் செய்துவிட்டு அவர் திரும்பி செல்வார். காலூன்றி நில் என்று எசேக்கியேல் அவர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த கேட்கிற வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும், நான் காலூன்றி நிற்க வேண்டும். அப்பொழுது எனக்கு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்றார் பாருங்க, மற்றொரு வசனம் சொல்கிறது, யோவான் அவர் நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் இல்லையா? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, நேற்று இன்று என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். 8:35 இரண்டாவது பாகம் மாத்திரம் வாசியுங்கள். குமாரன் என்றென்றும் நிலைத்திருக்கிறார். இந்த குமாரன் யார்? கிறிஸ்து இயேசுவே குமாரனாய் காணப்படுகிறார். கிறிஸ்து என்றால் வார்த்தை என்று நாமம் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்போ குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறார். ஆனா பாருங்க, நம்ம பாருங்க, சபையில ஏன் எல்லாரும் இல்ல, நிலைத்து நிற்க முடியவில்லை. அவர் நிலைத்து நிற்கிறார், ஆனா நம்ம நிலைத்து நிற்க முடியவதில்லை. புரியுதுங்களா? ஏன்னா we don't, அவரை உணர முடியறதில்லை, நம்ம அவரை நினைக்க முடியல, நம்ம அவரோட சேர்ந்து இசைந்து போக முடியவில்லை. புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் நம்ம எங்கேயோ இருக்கோம், அவர் எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இல்லைன்னா என்ன தோணும்னா, நமக்கு ஓடி வர தோணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன தோணும்னா, இட் இஸ் he is there, அவர் இருக்கிறார், நான் அவரை தேடி போக வேண்டும், அவர் என்னோடு என்ன பேசுவார், ஏன்னா அவர் இருக்கிறவரே இருக்கிறாரே, அப்ப நான் அவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அடுத்த வசனம் 13:8. அப்போ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்றா அந்த வேத வசனம் அங்கே அப்பொழுதும் காணப்படுகிறது.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அந்த வேத வசனம் நேற்று என்ன சொல்லிட்டோ, இன்று என்ன சொல்லுகிறதோ, நாளை என்ன சொல்லுகிறதோ எல்லாம் ஒரே காரியமாய் தான் இருக்கிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமானது எப்படி காணப்பட வேண்டும் என்றுதான். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆபிரகாமை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ ஆண்டவர் நம் ஒவ்வொருத்தரை இருதயத்திலும் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு அவர் சொன்னது, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் எல்லா காரியங்களையும் விட்டு நீ நான் சொல்லுகிற தேசத்துக்கு கடந்து போ. பாருங்க, will we do it? நம்ம செய்வோமா? பிளாங்கா அப்படியே பார்த்துட்டு ஆண்டவர் இன்னைக்கு நீ கிளம்பி போ அப்படின்னா எங்க போனோம்னு அடுத்த கேள்வி கேட்போம். எங்க போனோம்? எதுல போனோம்? நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகவா இல்ல சாதாரணமா போகணுமா? என்ன எங்கேயோ போக சொல்றீங்க, நாங்க எங்க போகணும் அப்படின்னு தான் கேட்போம். ஆனா ஆபிரகாம் அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் இடத்தில் சொல்கிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அவர் காண்பிக்கவே இல்லை, ஆனால் அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். So we do not predict our future. அங்கே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு he doesn't show us பிற்காலத்தை. அவர் அதாவது ஃபியூச்சரை குறித்து அவர் நமக்கு சொல்வதே இல்லை, ஆனால் புறப்பட்டு போ என்று சொல்கிறார். அவர் நேற்று உள்ளவராகவே இன்றும் இருக்கிறார், இன்று உள்ளவராகவே நாளையும் இருப்பார் என்று விசுவாசம் மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் புறப்பட்டு போ என்று ஆபிரகாமிடம் சொல்லும் பொழுது அவன் என்ன உணர்கிறான் என்றால், அவர் என்னை பேச சொல்லி அழைத்தார், அவருடைய நோக்கம் பெரிதா இருக்கிறது, என் மேல் வைத்திருக்கிற சித்தம் பெரிய ஜாதி ஆக்குவேன். அவனுக்கு பிள்ளையே கிடையாது, அவனுக்கு பிள்ளை பிறக்கவில்லை. ஆதியாகமம் 15:5-6 வாசிங்க. அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார். பாருங்க, அவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அவர் சொல்லுகிறார், நட்சத்திரை பார், அவைகளை என்ன கூடுமானால் எண்ணு, ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் உன்னை பிள்ளை பெற்றினாலே உன் சந்ததியை உன் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ பிள்ளை பெற்றே இல்லாத அவனுக்கு அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது அவனுக்கு 90 வயசு மேலாயிற்று. அவனுடைய மனைவியின் கர்ப்பப்பை இறந்தே விட்டது, செத்து போயிற்று என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அங்கே அவள் நகைக்கிறாள் இதை கேட்டு. 3 ஊழியக்காரர்கள் அங்கு வரும்போது விருந்து உண்டு பண்ணி அவர்களுக்கு கொடுத்து விட்டு அவர்கள் சொல்கிறார்கள், உப்பிர காலத்திலே உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன பொழுது சாராள் நகைக்கிறாள். ஏனென்றால் அவளுடைய கர்ப்பப்பைக்கு என்ன ஆயிற்று? செத்து போயிற்று, அங்கே குழந்தை பிறக்காது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே குழந்தை பிறக்கும் என்று. இதுதான் புறப்பட்டு போ என்று சொல்லுகிற அந்த சத்தம் கேட்ட பொழுதும் அங்கே அந்த சந்ததி அவன் காணாமல் இருந்த நாட்களிலும் கூட அவன் காத்திருக்கிறவனாய் இருக்கிறான். இன்னைக்கு ஏன் why we are so hard, why our heart is so hard, நம்மளுடைய ஆத்மா ஏன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறது, ஏன் கடினமா இருக்குன்னா நம்ம அந்த அழைப்புல இன்னும் நிற்கவில்லை. ஹல்லேலூயா. அழைத்த அழைப்பிலே நேற்று அவனை அழைத்தார், இன்றைய நாள் வரை நான் காணவில்லையே, பிள்ளை பெற்றை நான் காணவில்லையே என்று சாராள் நகைத்தது போல இன்னைக்கு யாரும் நகைக்கல, ஆனா உம்முன்னு இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிதானே? நம்ம சிரிக்கிறதே இல்லை. ஐ see many people அந்த சிரிப்பு கூட வராது. ஏன்னா அவர் தான் புறப்பட்டு வான்னு சொன்னதே நம்பலையே. அப்படியே பிளாங்கா நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கோம். அந்த போயிட்டே இருக்கும்போது சாராள் நகைத்தது மாதிரி சில நேரத்துல சிரிப்பு வரும். என்ன அழைச்சாரு, ஆனா என்னத்த பண்ணும், இன்னைக்கு போகணுமா, நான் வரணுமா, நான் போகணுமா, நான் வரலப்பா, நீங்க மட்டும் போங்கப்பா, பணப்பா, பசங்களை கூட்டிட்டு போக வேண்டாப்பா இப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் வந்துடுறது. ஏன் வருது? ஏன்னா அழைத்தவர்
நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று உணராத படிக்க நம் இருதயம் காணப்படுவதனால். ஹல்லேலூயா, புரியுதுங்களா? ஆனால் அங்கே சாராள் நகைத்தாலும் அவனுக்கு அங்கே யார் பிறக்கிறார்கள்? ஈசாக் பிறக்கிறான். ஹல்லேலூயா. அந்த தூரத்தனா அந்த ஜனம், அதாவது நட்சத்திரங்கள் அளவு ஜனத்தில் தான் தோ இங்கே அமர்ந்திருக்கிற சிறு கூட்டம். ஹல்லேலூயா, give hand to him. இந்த சிறு கூட்டம் யார் என்றால் அந்த ஆபிரகாமின் சந்ததி தான் இந்த சிறு கூட்டம். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்காருன்னா அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். நம்ம நினைக்கலாம் ஐஸ்வர்யத்தினால கனத்தினால இல்ல. என் தேவ ஜனமே, நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னொரு ஆத்மாவை கூட்டி சேர்ப்பதற்கு தான், அவருடைய ஜனமாய் அவரை தெரிந்து கொள்வதற்காய். ஏன்னா நேற்று அவர் என்னை அழைத்தார், இன்று என்னை பலப்படுத்தியிருக்கிறார், நாளையும் என்னை அவர் வைத்திருக்க சித்தம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி எல்லோரையும் அழைத்து கொண்டு வருவதற்காக தான். ஹல்லேலூயா, புரியுதுங்களா? அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம டெய்லி லைஃப்ல என்னென்ன இல்லையோ, நம்ம டெய்லி லைஃப்ல இல்லாத காரியத்தை குறித்து சஞ்சலமா இருக்கிறோம். அப்படிதானேங்க? அப்படிதானே? எல்லாருமே ஆமாந்தான். ஏன்னா we expect worldly blessing. நம்மளுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம எப்பவுமே ஃபீல் பண்றது உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டும்தான், ஆத்மால இருக்கிற பலம் அல்ல. பாருங்க, நமக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஆத்மா என்ன சொல்லுகிறது? நம்ம ஆத்மா எப்படி இருக்கிறது சொல்லுங்க, சொல்லுங்க. எஸ், I always feel இந்த எத்தனை காரியம் வந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்பொழுது என்னை அழைத்தவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்று நான் உணரத்தக்கதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு வேளையிலும் அவர் சமூகத்துல போய் ஜெபிக்கும் பொழுது, நீர் அழைக்காவிட்டால் நான் என்ன ஆயிருப்பேன் என்று தோன்றுகிறது. நீர் அழைக்காமல் போயிருந்தால் I would have got nothing. I think I would have been in the air. நான் இந்த காற்றிலே ஒன்றாய் மறைந்திருப்பேனோ அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. ஏன்னா அவர் அழைப்புல நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதுனால காத்திருங்கள், கர்த்தர் சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆபகுக் 2:3 சொல்லுகிறது, தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எதுங்க? எது தாமதிப்பதில்லை? குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. எது தாமதிப்பதில்லை? எஸ், அவர் வைத்திருக்கிற சித்தம் நம்மேல் நிறைவேறும். அவருடைய ரட்சிப்பு பாருங்க, நம்மளுடைய இருதயம் ஏன் கடினப்பட்டு இருக்கிறது என்றால் ஒரு காரியத்தை குறித்து கடினப்பட்டு இருக்கிறது, அதன் மேல் அந்த ரட்சிப்பு வர வேண்டும். புரிஞ்சுதுங்களா? இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலே நமக்கு ரட்சிப்பு காண வேண்டும். நாம் ரட்சிப்பை காண வேண்டும், அதற்குரிய வசனத்தை காண வேண்டும், அந்த வசனத்திலே நிலைத்து நிற்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். This is our travel. புரிஞ்சுதுங்களா? We are not traveling for the worldly blessing at all. It will simply come. It will be added to us. அதாவது நம்மளுடைய இருதயம் இன்றைய நாளில் துக்கமாய் காணப்படுகிறது அல்லது கடினமாய் காணப்படுகிறது என்றால் அந்த வேத வசனம் என்ன என்று தேடி வாசிக்கும் பொழுது அது நமக்குள்ளே நிறைவேறுகிறது. அது நிறைவேறும் பொழுது உலகத்தில் உள்ள காரியங்களும் நமக்காக செய்யப்படுகிறது, அது செயல்படுத்தப்படுகிறது. புரியுதுங்களா? This is the process. ஆனா இன்னைக்கு நம்ம வைசி வர்சாவா இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? அதை தேடுகிறோம், இதை விட்டு விடுகிறோம். அதனால நம்ம அடுத்தது என்னன்னா தெரியாம இருக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற அந்த வசனம் இன்றைய நாளில் என்ன வேண்டும், இன்றைய நாளில் நான் எதில் குணப்பட வேண்டும், இன்றைய நாளில் என்னுடைய சிந்தனை எங்கு செயல்படுத்த வேண்டும், என் விசுவாசத்திலே என்ன நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேனா, என் விசுவாசத்திலே நான் நிலைத்து நிற்கவில்லையா, எந்த வேத வசனம் என் இருதயத்திலே இல்லை என்று ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்கிறது அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்தது? ஆனா நம்ம என்ன
பண்ணுகிறோம்? ஒவ்வொரு நாளும் we are in needs and we look into our need. Hallelujah. நம்ம இருதயம் ஏன் இந்த பக்கம் சாயறது இல்லைன்னா, நம்ம நீட் நமக்கு முன்னாடி இருக்கிறது, நம்ம சந்தோஷம் அதன் மேல் இருக்கிறது, நம்மளுடைய சஞ்சலம் அந்த உலக தேவையின் மேல் இருக்கிறது, நம்மளுடைய விருப்பத்தின் மேல் இருக்கிறது, வாஞ்சையின் மேல் இருக்கிறது, ஆசை மேல் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ அந்த ஆத்மாவானது எங்கு பலப்பட வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இருக்கிறது இல்லை. இருக்காங்க எங்கேயும் சொல்லுங்க, உண்மையுள்ளவங்க மட்டும் கையை தூக்குங்க பார்க்கலாம். இல்ல, நீங்க எல்லாரும் உண்மையுள்ளவங்க தான், அதனால தான் கையை தூக்கல. ஹல்லேலூயா, கிவ் ஹேண்ட் டு ஹிம். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவங்களா இருந்தனால தான் நம்ம கையை தூக்கல, இல்லைன்னா நம்ம கையை தூக்கியிருப்போம் இல்லையா? கரெக்ட் தானே? அப்போ யோவான் 3வது அதிகாரம் 15, 16, 17. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எவரும் கெட்டு போகாமல். ஏங்க கெட்டு போகணும்? ஏன் கெட்டு போக வேண்டும்? நாம் ஏன் கெட்டு போக வேண்டும் சொல்லுங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். ஏன் அவரை விசுவாசிக்கிறோம்னா, ஆனால் நாம் ஏன் கெட்டு போக வேண்டும்? ஆனா அவர் சொல்றார், கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள் என்ற வேத வசனத்தின்படி இங்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானேங்க? அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் நாம் தேவனை அறிந்தவர்கள், அவருடைய உண்மையை அறிந்தவர்கள், அவருடைய வாக்குத்தத்தத்தை அறிந்தவர்கள், அவரை பயந்து நடக்கிறவர்கள், அப்படிதானே அர்த்தம். அப்போ கெட்டு போகாமல். அப்போ நம்ம எப்படிங்க கெட்டு போவோம்? அப்ப நம்ம கெட்டு போகிறோம் என்ற ஒரு கூற்று அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா, இல்லையா? அப்போ உலகத்தின் தேவையின் மித்தம் அல்லது உலக நடப்பின் மித்தம் அல்லது உலகத்தில் நடக்கிற காரியங்களின் மித்தம் நம்மளுடைய இருதயமானது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாய் இருக்கிறது. அப்படி சொல்லுவோமா? அப்போ நம்மளுடைய ஆத்துமா கெட்டு போகாமல் இருப்பதற்கு தான் அவர் பேர் சொல்லி அழைத்தார். அவர் சொல்லுவது, நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்றால், உன்னை அழைத்த அழைப்பிற்கு உன் ஆத்துமாவை நான் ரட்சிக்கும்படியாய் அழைத்தேன், அதை நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நித்திய ஜீவன் என்றால், யோவான்ல இன்னொரு வசனம் இருக்கு, நித்திய ஜீவன் என்றால் கர்த்தருடைய வேத வசனம். நித்திய ஜீவன் என்றால் அது நம்மளுடைய ஆத்துமாவானது மரிக்காமல் அவரோடு கூட இடைப்படுவதான அந்த சூழ்நிலையை அவர் வைப்பார். அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அடையும்படிக்கு நித்திய ஜீவன் என்றால் நம்மளுடைய ஆத்மா சோர்ந்தே போக கூடாதுங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நான் நல்ல கிறிஸ்டியன், ஐ எம் வெரி குட் கிறிஸ்டியன், நான் எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா தனியா நீங்க போய் பாருங்க, உங்க ஆத்மாவில் உள்ள சின்ன பயம், துக்கம், சஞ்சலம், வேதனை, வியாதுலம், இது அத்தனையும் இருக்கும். ஆனா அவர் சொல்லுகிறார், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நம்மளுடைய ஆத்மா கெட்டு போகாதபடிக்கு. எதை குறித்து கெட்டு போகாதபடிக்கு? நித்திய ஜீவனை குறித்து நாம் அடையாமல் உயர்த்தப்படாமல் போகாதபடிக்கு காணப்படுகிற எல்லா காரணங்களை விட்டு நம்மளை உயர்த்தும்படிக்கு. புரிஞ்சுதுங்களா? எதற்கென்ற ஆத்துமா நிலை நிற்கும்படியாய் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நித்திய ஜீவன் என்றால் ஆத்துமாவானது எப்பொழுதும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் விசுவாசத்தோடும் அனலுண்ணலாய் காணப்படுவதற்காக அவர் பேர் சொல்லி அழைத்தார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. But we don't bother at all. We don't bother that at all. நம்ம அதை பத்தி பார்க்கறதே இல்லை. நம்ம ரொம்ப போராடுகிறோம். எதுக்கு?
உலக காரியத்தை கிட்டிச்சதை we always feel அது வந்துட்டா இது சரியாயிடும், அது வந்துட்டா இது சரியாயிடும். இல்லைங்க, அது வரும்போது இது இல்லாம போயிடும். எஸ், அப்படியும் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஹலோ காட் அப்படின்னு சொன்னா போறோம், ஹாய் அப்படின்னு சொன்னா போறோம். அவர் இருக்கிறவரே இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். He is there, I am அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு தோணும். ஆனா அவர் பேசல. அடுத்த வசனத்தை வாசிங்க, 16, 17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, God wants to show his love towards us. அந்த நித்திய ஜீவனான கர்த்தருடைய வார்த்தையை நாம் கைக்கொள்ளும்படிக்கு பிதாவானவர் நம்மேல் அன்பு வைத்திருந்தார். எது வைத்திருந்தார்? அன்பு வைத்து ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யார் அன்பு கூர்ந்தார்? பிதாவானவர் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரை அனுப்பி அவர் உயிர்த்தெழும்படியாய் செய்து நான் உங்களுக்காய் மரிக்கிறேன் உயிர்த்தெழுகிறேன் என்று சொல்லி அவர் நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று அவரை தந்தருளினார். புரியுதுங்களா? நித்திய ஜீவன் என்றால் நம்மளுடைய ஆத்மாவை, நான் திரும்பியும் சொல்ல விருப்பப்படுறேன், நம்மளுடைய ஆத்மாவானது எப்பொழுதும் ஜீவன் உள்ளதாய், நம்பிக்கை உள்ளதாய், விசுவாசம் உள்ளதாய், சந்தோஷம் உள்ளதாய் காணப்படுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பிரதர். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை. ஆக்கினை என்றால் டு த ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இன்னைக்கு? நம்மளுடைய எல்லா கிறிஸ்துவர்களுடைய எண்ணம் என்னன்னா, ஐயோ நான் சர்ச்சுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு தப்பி தவறி சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்ததுன்னா, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போல அதனால எனக்கு இது நடந்தது, அப்படிதான் நினைப்போம். அப்படிதானே நினைப்போம்? கிடையவே கிடையாது. அவர் நம்ம எல்லா கிரியைகளை மாத்திரம் பார்க்கறது இல்லை. என்னன்னா, ஆண்டவர் மேல அன்பு வைத்திருக்கிறனால we should be more obedient to the word of God. புரியுதுங்களா? இப்போ ஒரு தன்னுடைய சொந்த குழந்தையானது நாம் அன்பு வைக்கும் பொழுது அந்த குழந்தை பெற்றோர்கள் மேல் அந்த குழந்தைக்கு அன்பு உண்டு என்றால் அவன் சொல்வதெல்லாம் அவன் கேட்பான். புரிஞ்சுதுங்களா? இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? டிஸ்ஒபீடியண்டா தான் இருப்பான். அந்த பிள்ளையானது தன் பெற்றோர் மேல் அன்பும் மரியாதையும் வைத்திருந்தால் மாத்திரம்தான் அந்த அன்பு அவனுக்குள்ளே இருக்கும். அப்போ அதே உடைய அன்பு தான் ஆண்டவர் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காய் அனுப்பி ரத்தம் சிந்த வைத்து அந்த ரத்தத்தினாலே அவர் நம்மளை மீட்டு கொண்டு மீண்டுமாய் நம்மளுடைய ஆத்துமாவானது பின்னிட்டு திரும்பாதபடிக்கு நித்திய ஜீவனுக்குள்ளே, அதாவது நித்தியமும் சமாதானமும் சந்தோஷத்தோடு காணப்படும்படிக்கு அவரை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இது நடந்தது எதற்காக என்றால் இது அன்புக்காக நடந்தது. பிதாவானவர் அல்லது சிருஷ்டிகர் நம்மேல் வைத்திருக்கிற அன்புக்காக இந்த காரியங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. அந்த குமாரன் தன்னை ஏன் ஒப்பு கொடுத்தான் என்றால் தன் தகப்பன் மேல் வைத்திருந்த அவருடைய அன்பின் மித்தம் அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாத்தீங்கன்னா, ஆனா இன்னைக்கு நமக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த நித்திய ஜீவனுக்குரிய ரட்சிப்பு காணப்படுவதே இல்லை. அதனால தான் we don't bubble at all. நமக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியுமே, எனக்கு எல்லா வசனமும் தெரியும். நம்ம வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய வசனத்தை வச்சு ஜெபிக்கிறோம். நோ, இட் இஸ் நாட். என் ஆத்துமா நித்திய ஜீவனுக்குள்ளே, சமாதானத்துக்குள்ளே, சந்தோஷத்தோடு காணப்படுகிறதா, மறிக்காதபடி காணப்படுகிறதா? இதற்காக மாத்திரம்தான் நம்மளுடைய ஒரே குமாரனை கர்த்தர் நமக்காக அனுப்பி அவர் உயிர்த்தெழ செய்தார். ஹல்லேலூயா. அன்பின் மித்தம், நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் மித்தம் ரேண்டமாக அழைத்தார். இப்படிதான் அழைக்கணும். வசனம் யோவான் 14:23. இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். கர்த்தருடைய
மேல் கர்த்தர் என்று இயேசு கிறிஸ்து என்று ஒரு நபரிடம் நாம் அன்புள்ளவர்களாய் இருந்தால், அன்பாய் இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான். வசனத்தை கை கொள்வான். இங்க பாருங்க, அவர் நேரடியா நீ இதை செய்ய வேண்டாம்னு சொல்றதே இல்லை. ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது அல்லது வாசிக்கும் பொழுது அல்லது வாசிக்க வேண்டும் என்று, ஏன் வாசிக்க வேண்டும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சங்கீதம் 1, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ அநேக காரியங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம், அது வாய்க்க செய்யவில்லை. நான் ஒரு காரியத்தை முயற்சி செய்கிறேன், இட் இஸ் நாட் ஃப்ரூட்ஃபுல். நான் ஒரு காரியத்தை முயற்சி செய்கிறேன், அது வெற்றி அடையவில்லை. அப்படின்னா நீங்க உடனே இந்த சங்கீதம் 1 உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படுதலாக இருக்க வேண்டும். எப்படி? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை தியானித்து அதன்படி நடக்கிறவன். அப்பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள். நீங்கள் செய்ய முன்படும்போது அதை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் தருகிறார். ஹல்லேலூயா, கிவ் அண்ட் ஹிம். புரியுதுங்களா? அப்போ நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னுடைய கை ஏன் ஆசீர்வாதமா இல்ல? நான் நினைச்ச ஞானஸ்தானம் எடுக்கும் போது நான் இப்படி எல்லாம் யோசிச்சேனே, கர்த்தர் என்னை விட்டுட்டாரே, என்ன அவர் அன்பு வைக்கலையே, இப்படி இல்ல. அவர் சொல்றாரு பாருங்க, நான் அன்பா இருப்பது போல அவர்களும் என் மேல் அன்பா இருக்கும்படிக்கு அந்த நித்திய ஜீவனை என் இருதயத்திலே எப்பொழுதும் சமாதானம் இருக்கும்படிக்கு என்னை தந்தேனா. என் தேவைகள் அநேகமா இருக்க என் இருதயம் சமாதானமா இருக்குமா? இருக்காது. எனக்குள் அன்பு இருக்குமா? இருக்காது. என் தேவைகள் அநேகமா இருக்கும் பொழுது என் இருதயம் அன்பாவே இருக்காது. we are very rough, we are very tough. ஏன்னா நம்ம வெளியே போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன் இன்னைக்கு அன்பு அற்று போகிறது? ஏன் அன்புக்கு நேரமே இல்லை. ஒரு தேற்றவாளனை விட்டு செல்கிறேன். அப்போ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் விட்டு சென்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே நான் சுதந்தரித்து என்னை நினைப்பூட்டும்படி எப்பொழுதும் நான் வைத்திருக்கிற நோக்கமே என்றும் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, புரியுதுங்களா? அவர் என்னை அழைத்தார், ஆபிரகாமை அழைத்தது போல என்னை அழைத்தார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். சில காலத்திற்கு பிறகு அவருக்கு பிள்ளை பெற்றினால் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் கடந்து வரும்பொழுது இன்றும் நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக இன்றைய நாளில் இந்த சபையிலே இத்தனை ஜனங்களை காணப்படும்படியாய் அவர் செய்திருக்கிறார் என்றால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அந்த வேத வசனமானது அழைத்த அழைப்பின்படி ஆபிரகாம் செவி கொடுத்து சேர்ந்ததுனாலே, அவன் பிள்ளை பெற்றினாலே ஆசீர்வதிக்கப்பட்டனாலே, அவன் இந்த நாள் வரை நாம் கிறிஸ்துவர்கள் ஒவ்வொருத்தராக அவரோடு கூட சேர்ந்து வருகிறோம். அப்படிதானேங்க? புரிஞ்சுதுங்களா? அப்போ என்றுமே நாம் காணப்பட வேண்டும். எப்பொழுதுமே நான் கர்த்தருக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றால் தேற்றவாளன் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, புரியுதுங்களா? தேற்றவாளன், என்னை கண்டித்து உணர்த்துகிற தேற்றவாளன் எனக்குள்ளே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, அதுதான் என்றும். ஏன் நம்ம இந்த வேதாகமத்தை ஏன் நம்ம இன்னைக்கும் விசுவாசிக்கிறோம்? இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கு, இது பல வருடத்துக்கு முன்னாடி தொகுத்து எழுதினது அப்படின்னு சொல்றோம். ஆனா இதை நம்ம இன்னைக்கும் ஏன் விசுவாசிக்கிறோம்? இது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதராய் காணப்படுகிற இந்த வேத வசனத்தை தேற்றவராளனாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நினைப்பூட்டி வழிநடத்துகிறபடினாலே நாம் என்ன இருக்கிறோம்? இன்னைக்கும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவர்களாய் காணப்படுகிறோம். வசனத்தை விசுவாசிக்கிறவன் பாருங்க, we have not seen Jesus, we have not seen our eternal God. நம்ம ஆண்டவரை பார்த்திருக்கோமா? இல்ல. அவருடைய பிம்பம் என்னன்னு தெரியுமா? இல்ல. அப்போ நேற்றும் என்றும் என்றும் மாறாமல் இருக்கிற இந்த வேத வசனம் தாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, அவர் நம்மளை பேச சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த வேத வசனம் நம் இருதயத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான்
அவர் நினைப்பூட்டுதலுக்கு ஏற்ற போல நாம் நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நாமம் என்றால் வெளிப்படுத்தல் விசேஷம் 19:13. வார்த்தை என்பது அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்போ நேற்றும் என்றும் என்றும் மாறாதது அவருடைய வார்த்தை தான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த வார்த்தை நீங்கள் தியானிக்காமல் இருந்தால் we are nothing in this world. இந்த வார்த்தையை தினமும் தியானிக்க வேண்டும், அனுதினமும் தியானிக்க வேண்டும். இந்த வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் கர்த்தர் எனக்கு என்ன பேசுகிறார், இன்றைய நாளில் என்னோடு கூட என்ன இடைப்படுகிறார். நம்ம சொல்லலாம், நிறைய பிரசங்கியார்கள் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆனா நமக்கு வேண்டியது இந்த வசனம் மட்டும்தாங்க. மற்றதெல்லாம் பிளா பிளா பிளா. நன்றாக இருந்து கொடுங்கள். இந்த வேத வசனம் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். இதுதாங்க நேற்றும் என்றும் என்றும் மாறாததாய் காணப்படுகிறது. இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நீர்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை, அதாவது அன்பு, சமாதானம், சந்தோஷம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் இவ்யாவும் தானாக நம்ம இருதயத்திலே வந்துவிடும். தன் காலத்தில் தன் கனியை தருகிற எந்த கனி? சமாதானம் என்ற கனி, சந்தோஷம் என்ற கனி, தயவென்றும் கனி, நற்குணம் என்ற கனி, இச்சடக்கம் என்ற கனி. இந்த கனியை தெரிந்து, அதுதான் நம்ம இருதயத்திலே நித்திய ஜீவனாய் காணப்பட வேண்டும். கனி அற்றவர்களாய் ரேண்டமா பிளாங்கா ஐ ஆம் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுகிற கிறிஸ்துவர்கள் தான் இன்றைய நாளில் நாம் காணப்படுகிறோம். நித்திய ஜீவனை பத்தி தெரியும், தேற்றவாளனை பத்தி தெரியும், நிறைய வசனம் தெரியும், ஏசாயால தெரியும், எசேக்கியேல்ல தெரியும், ஆபகூப்புல தெரியும், ஓசியால தெரியும், எல்லாமே தெரியும். நீங்க அதை வச்சு வெறுமன ஜெபம் பண்ணா கூட அது போய் கேட்காதுங்க, மேகத்தை கூட தாண்டாது. அத அன்பு செலுத்தி அதன்படி நடந்தா மட்டும்தான் அது கிரியை செய்யும். அதுதான் நித்திய ஜீவன். நாட் as a Christian, just random Christian, I am Christian என்று சொல்லாத இருங்க. I am Christian, no. கனி தருகிற கிறிஸ்டியனா இருந்தா கிறிஸ்டியனா இருங்க. அதான் நேற்றும் என்றும் என்றும் மாறாது. அவர் கனி தரும்படியா. எது கனி? சமாதானம், சந்தோஷம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், விசுவாசம், அன்பு. அன்பு இல்லைன்னா என்ன சொல்றாங்க? என்ன கைத்தாளம்? சத்தமிடுகிற வெண்கலம். பார்த்திருக்கீங்களா சத்தமிடுகிற வெண்கலம்? இன்னைக்கு அப்படிதாங்க காணப்படுகிறோம். தப்பா நினைச்சுக்காதீங்க. மாயா பேச கற்றுக்கொண்டிருக்கிறோம், மாயாக அன்பு செலுத்த கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒன்று சொன்னா டக்குன்னு கோவம் வந்துடுறது, ரோஷம் வந்துடுறது, துக்கம் வந்துடுறது, எரிச்சல் வந்திருக்கிறது. அப்புறம் பேசவே மாட்டோம், அப்புறம் விலகி போயிடுவோம். இன்னும் கிடையவே கிடையாது. அது இல்லைங்க நித்திய ஜீவன். அன்புதான். அவர் அன்பு வைத்தார். அவர் நம்மேல் ஜஸ்ட் சும்மா அன்பு வச்சார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருதயம் ரொம்ப பயமா துக்கமா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், ஏதோ ஒன்று தேவையில்லாத ஒன்று பேசிட்டோன்னே வச்சுக்கோங்க, தேவையில்லாத ஒன்று பேசிட்டு காசிப்னே வச்சுக்கோங்க. யூனோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டஸ் தட், இல்லையா? வி டூ தட். ஐ எம் வெரி ஸ்கேர்ட் ஆஃப் இட். அப்போது நம்ம இப்போ பேசி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆவியே அங்கே இருக்காது, புஷ்ன்னு போயிடும். ஏன் வெறுமையாச்சு, ஏன் வெறுமையாச்சு, ஏன் வெறுமையாச்சு, ஏன் வெறுமையாச்சு, அப்படியே சிந்திச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியும், நீ அப்படி பேசினியே அதுதான் தப்புன்னு வர ஆவியானவர். அந்த கண்டித்து நினைப்பூட்டுகிற ஆவியானவர் பேசுகிறதுக்கு முன்பாகவே அதை உணர்கிற அந்த உணர்வோடு நாம் பேச வேண்டும் என்பதுதான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. புரிஞ்சது? அதுக்கப்புறம் ஆவி முறிஞ்சு என்ன என்ன எங்க விட்டேன் அது இல்லைங்க. விடுறதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவார் பாருங்க, வீணான சம்பாஷணை வேண்டாம் சொல்லியிருப்பாரா இல்லையா? தூஷண வார்த்தைகள் உன் வாயில் பிரவேசிக்க வேண்டாம், அப்படித்தானே சொல்லுது. அப்போ தூஷணம்னா ஈவன் when you gossip it is தூஷணம்.
புரிஞ்சுதுங்களா? We have not seen anything, but we simply talk about others. We do not know anything, but we simply discuss about others. புரிஞ்சுதுங்களா? அப்படிதானே? We do that, isn't it? ஆமா சொல்லுங்க, அப்பதான் கர்த்தர் ரட்சிப்பை தருவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவையற்ற சம்பாஷணைகள், தேவையற்ற காரியங்கள், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் இல்லாமல் மற்ற எந்த காரியங்கள் நாம் செய்தாலும் அதை நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அல்லது கர்த்தருடைய அழைப்புக்கு ஏதுவான, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான, அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று காத்திருக்கிற காரியங்களுக்காக அந்த நேரத்தில் நாம் பிழை செய்யாமல் அவர் மேல் அன்பு செலுத்தி, தேற்றவாளனான தேற்றவாளன் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறதை நாம் ஏற்றுக்கொண்டு, அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் என்னை தெரிந்து கொண்டார் என்று உணர்ந்து நான் அதில் நிலைத்து நிற்கும் பொழுது அந்த அன்பு எனக்கும் அவருக்குள்ளே என்ன இருக்கு? போக்குவரத்துமா இருக்கு இல்லையா? பரிமாறிக்கொள்கிறோம் இல்லையா? பாண்டிங். அந்த பாண்ட் கரெக்டா இருக்கும் பொழுது இவையெல்லாம் கூட சேர்த்து கொள்ளப்படும். எது? ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதமாவே தெரியாதுங்க. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல போயிட்டே இருப்போம். அது ஆசீர்வாதமே இல்லை. நீங்க நல்லா கவனிக்கலாம். நம்ம கர்த்தருக்குள்ள பலப்பட்டு வர வர நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல போவோம். ரொம்ப வேர்க்க, ரொம்ப விறுவிறுக்க, ரொம்ப ஓட, ரொம்ப சஞ்சலத்தோட என்ன செய்ய எது செய்ய அப்படின்னு கேட்காம அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நம்ம அப்படியே சாதாரணமா போயிட்டே இருப்போம். அப்பதான் ஒரு சில நேரத்துல தெரியும், ஓ ஐ am so comfortable, God has blessed me, yes he is wonderful, I love him அப்படின்னு நம்ம சொல்ல தோணும். I just love you Lord, என்னை நீங்க நேசிக்கிறீங்க, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க நல்லா உணரலாம். இந்த கூட சேர்த்துக்கொள்ளப்படும்ன்ற அந்த ஆசீர்வாதமானது நம்ம சும்மா ஆத்மால தப்பு இல்லாம அந்த தெளிவுக்குள்ள வாங்க. அந்த கரையே இல்லாம சாதாரணமா இருந்தோம்னாலே மற்றதெல்லாம் தானா வருங்க. நம்ம எதையுமே யார்கிட்டயுமே எதுவுமே கேட்க தேவையில்லை. கர்த்தர் நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்கென்று தெரிந்து வைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட யாவையும் நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். வேத வசனத்தில் மாத்திரம் நான் எங்க விட்டேன், எங்க பிடிக்கணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கனியை கொடுக்கும் பொழுது மற்றது தானா வந்து உங்களை என்னையும் சேரும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் இன்றையே உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேங்க்யூ.